കേരളവുമായി അതിർത്തി പങ്കിടുന്ന തമിഴ്നാട്ടിലെ അതിമനോഹരമായൊരു ജില്ലയാണ് തെങ്കാശി. പശ്ചിമഘട്ടത്തിന്റെ താഴ്വരയിൽ സ്ഥിതി ചെയ്യുന്നതിനാൽ വർഷം മുഴുവൻ ഇവിടെ ഹരിതാഭയും തണുത്ത കാലാവസ്ഥയും നിലനിൽക്കുന്നു. அன்னம் போல நடந்து சென்றிடும் மயிலே, அன்னம் போல நடந்து சென்றிடும் மயிலே. ശങ്കരൻ കോവിലടുത്ത് തലൈവൻ കോട്ട എന്നൊരു ഗ്രാമമുണ്ട്. പുറം ലോകം അധികമറിയാത്ത സ്വന്തം ദുരിതങ്ങളാൽ മാത്രം ശ്രദ്ധേയമായൊരു ഗ്രാമം. ഇവിടെ 3000-ഓളം കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്നു. അതിൽ പട്ടികജാതി വിഭാഗത്തിലുള്ള 330 കുടുംബങ്ങളാണുള്ളത്. എന്നാൽ അവർക്കിടയിൽ ഒരു അദൃശ്യമായ അതിർവരമ്പുണ്ട്, ജാതിയുടെ അതിർവരമ്പ്. കഴിഞ്ഞ 55 വർഷമായി ഈ ഗ്രാമത്തിലെ ദളിതർക്ക് കുടിവെള്ളം ഒരു അവകാശമായിരുന്നില്ല, മറിച്ച് അപമാനങ്ങളുടെ അനുവർത്തനമായിരുന്നു. 600 മീറ്റർ അകലെ മറ്റ് സമുദായക്കാർ വെള്ളമെടുക്കുന്ന ജലാശയങ്ങളാണ് ഏക ആശ്രയം. அங்கே போனால் தண்ணி எங்களுக்கு வாங்கி வரைஞ்சி விட மாட்டோம். அவங்க அந்த தள்ளு வண்டி 10 குடம் வண்டி 5 குடம் ஒரு வண்டி இருக்குது, 6 குடம் வண்டி 10 குடம் வண்டி இருக்குது. அதில் 10 குடம் 6 குடம் வச்சு அவங்க குளிப்பாங்க. நாங்கள் எனக்காக சுமக்க முடியாது, ஒத்த குடத்தை கொண்டு போவேன். போனோம்னா அவங்க 10 குடம் 20 குடம் புளித்தா எங்களுக்கு விடுவாங்க. அப்போ நாங்கள் தாயினால் பேசுவோம், ஒரு குடம் எங்களுக்கு விடுங்க, நான் ஒரு குடம் 10 குடம் பிடிச்சி நாங்கள் பிடிக்கவா, ஒரு குடம் விடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் விட மாட்டேன், நான் பிடித்தா எல்லாம் பிடிச்சா உனக்கு விடுவேன் அப்படிம்பாங்க. திருப்பி சொன்னால் சண்டை வந்துடும். சரி அவங்க பிடிச்சி போட்டு அந்த 10 குடமோ 20 குடமோ அவங்க பிடிச்சா பரவாயில்ல, நாங்கள் அது ஒத்த குடத்தை நாங்கள் பிடிச்சி തരുவோം. ഇത് 70 വയസ്സുകാരിയായ മുനിയമ്മൻ. കാലങ്ങളായി ഈ ദുരിതത്തിന്റെ കയ്പുനീർ കുടിക്കുന്ന ഒരു മുഖം. വെയിലത്തും മഴയത്തും കിലോമീറ്ററുകൾ താണ്ടി വെള്ളത്തിനായി നടക്കുന്നു. അതിലുപരി അപമാനത്തിന്റെ കല്ലേറുകൾ ഏറ്റുവാങ്ങുന്നു. எனக்கு ஊருக்கு தாரம் வரும், நான் பிறந்தது வளர்ந்ததான் தாரம் வரேன்னா. என் கூட பிறந்தது 2 அக்கா 2 தம்பி. அப்போ இருக்குது எங்கள் அக்கா மூத்த அக்கா கட்டி கொடுத்தாச்சு. அவளை கட்டி கொடுக்கும்போது நான் வயசு போல சின்ன பிள்ளை தான். அது பார்த்து எனக்கு நேரம் இளைய தம்பி மாதிரி 2 பேர். நான் வயசுக்கு கொடுக்கும்போது எங்கள் அம்மா இறந்து போச்சு. இறந்து போனோடனே எனக்கு நான் வயசுக்கு வந்த வரவு எனக்கு பார்க்க வைக்க யாருமே இல்லை. அக்காவை கட்டி கொடுத்தாச்சு, அவள் கட்டி கொடுத்தா அவள் பிள்ளை குட்டியோடு அவள் இருந்துக்கிட்ட என்னை பார்க்க யாருமே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு கீழே விழுந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த கால் ஒடிஞ்சு வச்சு. எங்கள் அப்பா ஒரு பரமசம். எங்கள் அப்பா கீழே விழுந்து கால் ஓடி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பார்க்க முடியாது. நான் இப்போ இந்த வயசுக்கு வந்து 10 20 நாள் கூட ஆகலை. காட்டு வரைக்கும் போய் இந்த அம்மிமா 2 வருது, எங்கள் அப்பா 3 வருது. நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை வந்து எங்கள் அத்தை மகன், எங்கள் ஐயா கூட பிறந்த அத்தை மகன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அத்தை வந்து ஐயா உன் மகளை என் பிள்ளையை கட்டி கொடுன்னு எங்கள் அத்தை வந்து எங்கள் ஐயாட்ட கேட்டாங்க. எங்கள் ஐயா சரி நம்ம பொட்டப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் போயிட்டு அந்த மாதிரி எங்கள் ஐயா எங்கள் அப்பா வந்து எங்கள் அத்தை மகனுக்கு கட்டி കൊടുത്തിട്ടാ. ഇത് മുനിയമ്മാളുടെ ലോകം. കഠിനാധ്വാനത്തിലൂടെ മുന്നോട്ട് പോകുന്ന ഇവരുടെ ഈ ജീവിതത്തിൽ തുണയായി ഭർത്താവ് മുത്തയ്യ കൂടെയുണ്ട്. எங்கள் தோட்டத்தில் இங்கே உள்ள தேவமாறு 2014 கிழுவை போட்டு நான் எலுமிச்சி போட்டிருந்தேன் 65 சென்டில். அந்த அதுக்கு பாதுகாப்பாக கிழுவை வந்து அது முள்ளு கொம்பு உள்ளது. அது கிழுவை பயன்படுத்தி அது வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். அது வெட்டியாந்து ஆள் விட்டு வெட்டிட்டு வந்து கரும்பு மாதிரி வெட்டிட்டு வந்து அதை நறுக்கி ஊனி தண்ணி பிரேயர் வச்சு அடித்து நனைச்சி உண்டு பண்ணி நல்ல தண்டு மாதிரி வளரும். அது ஆட்டுக்கு ரொம்ப பயன்படும். ஆடு வெள்ளாட்டுக்குன்னா அது சோக்கா உண்டாகும். அந்த தண்டாக இருக்கிறதா எங்கள் ஊர் தேவமாறு ஒடிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக ஒடிச்சுட்டே இருந்திருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் கண்டுபிடிச்சி ஏன் இப்படி ஒடிக்கன்னு சொன்னது சாதி மதம் பேசி இவெல்லாம் அடிச்சிட்டாரு. அந்த பறச்சிருக்கு ஓலின்னு பேசி அடிச்சிட்டாரு. 2016 കല്ലേറേറ്റ ആ ദിവസം അവർ പുലിയാങ്കുടി പോലീസ് സ്റ്റേഷനിലെത്തി പരാതി നൽകി. പട്ടികജാതി അതിക്രമം തടയൽ നിയമം അവർക്ക് ആയുധമായി. മദ്രാസ് ഹൈക്കോടതിയുടെ മധുര ബെഞ്ചിൽ നിയമപരമായ പോരാട്ടത്തിനൊടുവിൽ ജസ്റ്റിസ് RN മഞ്ജുളയായിരുന്നു മുനിയമ്മാളിൻ്റെ പോരാട്ടത്തിൻ്റെ വിധി നിർണയിച്ചത്. അപ്പോൾ இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கப்புறம் இந்த ஒன்று முனியம்மாங்க ஒரு வயசான அம்மா, அவங்க வந்து ஆதிதிராவிடர் அந்த அம்மா, அவங்க கேஸ் விஷயமாக வேற ஒரு விஷயமாக கை கொண்டு போகிறாங்க. அவங்க பர்சனல் விஷயமா போகிற இடத்துல என் பகுதி தண்டிலாம் வரலங்க ஒரு வார்த்தையாக அந்த அம்மாட்ட ஹைகோர்ட் ஜட்ஜி மஞ்சள் அம்மாட்ட சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா ஒரு ஆர்டர் போடுது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. என்ன ஆர்டர்னா, தண்ணிங்கிறது வாட்டருங்கிறது எல்லாம் பொதுவானது, அனைவரும் பயன்படுத்தணும். அது குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பயன்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுற மக்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. இது வேதனையாக இருக்குது. ஒரு 10 நாளைக்குள்ளே அனைத்து மக்களுக்கும் அங்கே தண்ணி விழுதுங்க, ரிப்போர்ட் எனக்கு வரணும்னு உத்தரவு போடுறாங்க. அதை நாங்கள் கேஸ் போட்டணும். அது தீண்டாமை கேஸ் போடுவாங்கள்ல,
அந்த கேஸ் ஒழிப்பில் அவருக்கு தண்டனை திருநெல்வேலி கோர்ட்டில் நடந்து திருநெல்வேலி கோர்ட்டிலேருந்து மதுரை கோர்ட்டுக்கு அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு. அப்பீல் பண்ண மதுரை கோர்ட்டு போயிடுச்சு. இந்த அப்போ நான் 2014 அங்கேயும் இதே வாக்குமூலம்னு சொன்னேன். அந்த தேவமாறு எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறாங்க, நாங்கள் வாழ முடியாது, இந்த மாதிரி பண்ணாங்க, கழுவு ஓடிட்டாங்க, எங்கள் தோட்டங்கள் நிறையா, எங்கள் சமுதாயத்துக்கு தான் அதிகம், அந்த குளமே எங்கள் சமுதாயத்துக்கு பேர் தான் இருக்குது. அப்போ பஞ்சாயத்து இந்த சொத்தை வச்சு தான் இயங்குது. அப்படி இருக்கும்போது அவங்க சமுதாயம் அதே 2000 தலைக்கட்டுக்கு மேலே இருக்கிற தேவமாறு எங்களை அடித்து புண்படுத்தாங்க, சாதி விஷயம் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேஸ் திண்டமணி கேஸ் போடவும் அது தண்டனாக அவருக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு. தண்டனை கிடைச்சி உடனே മുനിയമ്മാളിന്റെ ഒറ്റയാൾ പോരാട്ടം ഈ വിവേചനത്തിന് അന്ത്യം കുറിച്ചു. നീതിയുടെ ആ പൈപ്പ് ലൈൻ തലൈവൻ കോട്ടയുടെ ചരിത്രം തിരുത്തി. நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அந்த அம்மா மஞ்சள் அம்மா அந்த சர்ச்சி அம்மா ஆர்டர் போட்டு 8 நாளைக்கு கலெக்டருக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் அந்த ஆர்டர் காப்பி நான் வாங்கி வச்சுருக்கேன்னு வைங்களேன். என் பேரில் ஆர்டர் காப்பி நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதே மாதிரி 8 நாளைக்குள்ள தண்ணி சப்ளை பண்ணி நான் எங்கள் சமுதாயத்துக்குன்னு போகிறான்னா பொதுவாக அரிசன மக்களுக்கு, கொள்ளருக்கு, சைக்கிள் பிள்ளைக்கு, கரையருக்கு 3 சாதிக்கும் அங்கே 5 பைப்பு, சைக்கிள் பிடிக்கு ஒரு பைப்பு 6, எனக்கு ஒன்று 7, இங்கே ஒரு 10, 17 பைப்பு அம்மா முடியத்தில் அப்படி பண்ணி கிடைச்சி அவங்களுக்கு ஓடி புண்ணியம். உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வரணுமா, என்றைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்திருக்கேன். அனுப்பிட்டேன். போன வாரத்துக்கு முன்னாலே அனுப்பிட்டேன். அட்வான்ஸ் பாடம் வந்துருச்சு, கிடைச்சிருச்சுன்னு. ஆனால் அம்மா எங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் நான் போக முடியும். திடீர்னு நாங்கள் முதல் லெட்டர் வச்சு போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. அவங்க உத்தரவு போட்டு என்ன டயத்துக்கு வரணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நான் போக முடியும்ட்டு வைக்கல் மூலியமாக கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா இதெல்லாம் நடந்தது. ஆனால் அவங்க புண்ணியத்தில் தண்ணி நல்ல செலவாக கிடைக்கும். நாங்கள் தான் எத்தனையோ எங்கள் சமுதாயத்தில் கலெக்டராக இருக்கார், என்ன நம்ம தாசில்தாராக இருக்கார், ஒரு ஜட்ஜியாக இருக்கார் டெல்லியில், மெட்ராஸில். அவங்க இருந்தும் எந்த இன்ஜினியர் இருந்தாங்க, பெரிய ஒரு இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக் இன்ஜினியர்லாம் இருந்தவங்க ஒரு யாராலையும் தண்ணி கொண்டு வர முடியல. அதனால பாவப்பட்டு போய் குறையில சொல்ல விட இந்த அப்பா ஐயாவும் போங்க ஐயா போங்க தாத்தா பாட்டி உங்களுக்கு குறைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி தண்ணி கிடைக்குது. அது ஒரு പുണ്യം. തലൈവൻ കോട്ടെ ഇന്ന് മാറിയിരിക്കുന്നു. ഈ വിജയം കേവലം ഒരു പൈപ്പ് ലൈനിന്റെ കഥയല്ല, മറിച്ച് എത്ര അടിച്ചമർത്തപ്പെട്ടവനാണെങ്കിലും നിയമത്തെ ആയുധമാക്കിയാൽ അവകാശം നേടിയെടുക്കാൻ സാധിക്കും എന്ന് തെളിയിച്ച ഒരു 70-കാരിയുടെ വിപ്ലവമാണ്. இப்போ அந்த தண்ணியை வச்சு எல்லா மக்களும் தண்ணி கேடு கட்ட எல்லாமே தண்ணி போகாத அளவுக்கு உப்பு தண்ணி எடுத்து தான் சாப்பிடுங்க பிளாங்குங்க. இப்போ நாங்கள் அந்த தண்ணி அம்மா தச்சி அம்மா அந்த தண்ணி எங்களுக்கு கொடுத்ததுனால இந்த தண்ணியை வச்சு எல்லா ஜனமும் தண்ணி தான் குடிக்கி பிளங்க வைக்க எல்லாமே அதுதான் பிளங்க കുടിക്കി എല്ലാം ചെയ്യുക. ഒരു ഗ്രാമത്തിന്റെ തലവര മാറ്റി എഴുതിയ ഈ പോരാട്ടം നമുക്ക് ഓരോരുത്തർക്കുമുള്ള ഓർമ്മപ്പെടുത്തലാണ്. ദാഹിക്കുന്ന ഓരോ മനുഷ്യനും തുല്യതയുടെയും നീതിയുടെയും അവകാശമുണ്ടെന്ന ഓർമ്മപ്പെടുത്തൽ.